ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், இப்போ வந்து நிறைய கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகிற ரீசனால் இப்போ பிட்காயின் பம்ப் ஆகுது, பிட்காயின் டொமைன்ஸ் டம்ப் ஆகுது. அப்போ அதால் வந்து நிறைய அல்ட் கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குது. சரியா? அப்போ இப்போ வந்து நிறைய பெருகிற ஒரு டவுட் தான், நான் இந்த கோயினை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ எல்லாம் பம்ப் ஆகிடுச்சு, இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்போமா? இல்லைன்னு சொன்னால் இப்போ பம்ப் ஆகிற டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இப்போ இன்னும் பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பம்ப் ஆகிக்கிற டைமில் நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகுமே தவிர ப்ராஃபிட்டில் ரன் ஆகாது. சரியா? ஓகே, இப்போ பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு காயின் தான் செல் ஃப்ரேம். சரியா? செல் யூஎஸ்டின்னு சொல்கிறது. இது வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இல்லை. சரியா? இது வந்து பைனான்ஸில் இல்லை, இது வந்து இருக்குது வந்து எம்ஏஎக்ஸில். சரியா? எம்ஏஎக்ஸில் வந்து இந்த காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. சரியா? இப்போ பைனான்ஸ் வச்சிக்கிற ஆட்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், எம்ஏஎக்ஸியை டவுன்லோட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி பைனான்ஸில் இருக்கிற மணியை வந்து எம்ஏஎக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். சரியா? அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட எம்ஏஎக்ஸி எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த நீங்கள் எத்தனை டாலர்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அத்தனை டாலர்ஸ் அப்படியே இருக்கும். சரியா? ஓகே, இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த செல் ஃப்ரேம்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்ட். சரியா? ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்ட் இந்த செல் ஃப்ரேம்னு சொல்கிறது. ஓகே, இந்த செல் ஃப்ரேம் இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னுக்கு கொஞ்ச காலமாக மார்க்கெட் வந்து அக்யூமுலேட் பண்ணிச்சு. அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பாருங்கள், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் உண்டு. சரியா? வேறு லெவல் பம்ப் ஒன்று தந்துருக்கும். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இந்த அக்யூமுலேஷனை பிரேக் பண்ணின பிறகுலேருந்து காட்டுறேன். பிரேக் பண்ணின பிறகுலேருந்து 513% பம்ப் ஆகி இருக்குது. சரியா? ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக நடக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு அக்யூமுலேஷன். சரியா? இது வந்து யார் இதை அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேல்ஸ் தான் வந்து இதை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. வேல்ஸ்னால் யாருன்னு சொன்னால் கூட ஃபண்ட்ஸ் வச்சிக்கிறாக்கள், இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷன், பேங்கர்ஸ், அவங்க தான் வேல்ஸ். சரியா? அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கொயினை வந்து செலக்ட் பண்ணி அந்த கொயினை வந்து பை பண்ணி செல் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து கூட. சரியா? அதால் வந்து அவங்க பை பண்ணி செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில், சரியா, ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு அக்யூமுலேஷன் ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பம்ப் ஒன்று, வேறு லெவல் பம்ப் ஒன்று எங்களுக்கு தரும். சரியா? அப்போ இப்போ வந்து எங்களுக்கு கரண்ட் நடந்து கொண்டிருக்குது. இதே விஷயம் தான் இங்கே நடந்து, இந்த அக்யூமுலேஷன் தான் இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி கொண்டு இருக்குது. அப்போ இந்த டைம் பை பண்ண 7 மணி கேட்டால் எஸ். இது வந்து ஸ்பாட் ஹோல்டர்ஸுக்கு சொல்கிறது. ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஸ்பாட் ஹோல்டர்ஸுக்கு பை பண்ண 7 மணி கேட்டால் எஸ். ஸ்பாட் ஹோல்டர்ஸுக்கு பை பண்ண இயலும். சரியா? பை பண்ணி எங்கே வச்சு எங்களுக்கு செல் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குமெண்ணா. சரியா? இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ப்ரைஸில் 26.34 இருக்குது தானே, அங்கிட்டே நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னு வைங்க. இப்போ பை பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணுமா கேட்டால் இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது இல்லை. சரியா? ஸ்பாட் ட்ரேடிங்கில் வந்து வாரது ஃபுல்லாக பேப்பர் லாஸ், பேப்பர் ப்ராஃபிட். நீங்கள் செல் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற வந்து பேப்பர் லாஸாக தான் இருக்கும். லாஸில் மைனஸ் ஓடிடிக்குள்ள செல் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அது பெர்மனன்ட் லாஸ் ஆகும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது பேப்பர் லாஸாக தான் இருக்கும். அது ப்ராஃபிட்டில் வரக்கூட நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே, நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணணும். இதில் என்னென்ன கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இருக்குது பை பண்ணுறதுக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து இது அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குதுண்ணா. சரியா? இந்த அக்யூமுலேட்டரை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். அப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று எங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்றால விளங்கும், எங்களுக்கு வந்து இப்போ ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன்.
ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து எது வரைக்கும் எங்களுக்கு போகும் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து எனக்கு கேட்குற ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொன்னா, இந்த காயின் வந்து எது வரைக்கும் போகும்னு சொன்னா, எனக்கு கேட்குற ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு $5 to $7.5 வரைக்கும் இது வந்து போகும். சரியா? என்ன ப்ரெடிக்ஷன் படி. சரியா? அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பை பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் எங்கிட்ட பை பண்ணிட்டீங்கன்னு வைங்களே, நீங்கள் வந்து எங்கே செல் பண்ணுவீங்கன்னு சொன்னால், எங்கிட்ட 1.98 அதில் வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க. சரியா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1.98 அண்ட் உங்களுடைய செகண்ட் டார்கெட் வந்து $5 இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இதில் வந்து இருக்கிற கன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு மேக்டி எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இந்த மெக்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் க்ராஸ் ஒன்று தந்துருக்குது. பார்க்கலாம். இங்கே வந்து எங்களுக்கு டெத் க்ராஸ் ஒன்று தந்துருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோல்டன் க்ராஸ் ஒன்று தந்துருக்குது. இந்த கோல்டன் க்ராஸ்ன்னு சொல்கிறது வந்து பியரிஷில் இருந்து புல்லிஷுக்கு மாறுறதுக்கான ஒரு க்ராஸ். சரியா? இப்போ இதில் வந்து பார்க்கலும் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து டெத் க்ராஸ் ஒன்று தந்துருக்கும். அப்போ இந்த டெத் க்ராஸ் டைம் நான் உங்களுக்கு சரியாக பார்க்கணும். வெயிட் பண்ணுவேன். இந்த டெத் க்ளோஸ் நடந்த இடத்துல இருந்து இன்றத இந்த டெத் க்ளோஸ் எங்களுக்கு வந்திருக்குது. அப்போ இந்த டெத் க்ளோஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேற லெவலுக்கு ஒரு டம்ப் ஒன்று நடந்திருக்கும். காட்டுறேன். எங்கே இருந்து இது வரைக்கும் பார்த்தாலும் எங்களுக்கு வந்து 66% எங்களுக்கு டம்ப் பண்ணி வந்திருக்கும். சரியா? அப்போ நிறைய பேர் கேட்கும் டவுட், ப்ரோ இது வந்து அப்போ பம்ப் ஆகக்கூடும் 66% பம்ப் ஆகும்னு சொல்லி. இல்லை, பம்ப் ஆகக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து மெயினாக இங்கே வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எங்களுக்கு வந்து டேப் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இங்கே வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த நெக்லைன் இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் $5. அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1.9620 ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு $5 ஆகும் வைக்கலும். இது வந்து எப்படி நாங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $100 நீங்கள் பை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் $100 பை பண்ணுறீங்கன்னு சொன்னால், $100 பை பண்ணி $50 வந்து இந்த பிளேஸில் செல் பண்ணுங்க. சரியா? $50 எத்தனை அமௌண்ட்னு சொல்லி காட்டும் அதில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 டோக்கன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ 100 டோக்கன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுது. இப்போ அதில் உங்களுக்கு அழகாக காட்டும் 100 டோக்கன்ஸ் இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு 50 வந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸில் செல் பண்ணுங்கள். பேலன்ஸ் 50 வந்து $5 உங்களுடைய செல் லிமிட்டை செட் பண்ணி வைங்க. அப்படின்னு சொன்னால், செல் லிமிட்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் இருந்தாலும் சரி, ஆன்லைன் இருந்தாலும் சரி, அங்கிட்ட போன உடனே அது வந்து செல் ஆயிரும். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால், எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.